நம்ம எல்லாரும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எதையோ ஒன்ன தொடர்ந்து தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அது என்னன்னு கேட்டா, அநேகமா எல்லாரும் மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆமா, இல்லனா ஒரு நிம்மதி, மன அமைதி அப்படின்னு சொல்வாங்க. கரெக்ட். ஒருவேளை நீங்க ஆன்மீகத்துல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவரா இருந்தா, பேரின்பம் இல்லனா முக்தி அப்படின்னு கூட சொல்லுவீங்க. சுருக்கமா சொல்லப்போனா, வாழ்க்கையோட உச்சக்கட்ட ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு எல்லையற்ற சந்தோஷத்தை அடையிறது தான் அப்படின்னு நம்ம உறுதியா நம்புறோம். அதுதான் பொதுவான ஒரு நம்பிக்கையும் கூட. ஆனா அந்த உச்சக்கட்ட மகிழ்ச்சியை தேடி ஓடுறது தான் நாம செய்யற மிகப்பெரிய தப்புன்னு சொன்னா. அதாவது அந்த தேடல் தான் உங்களை அந்த இறுதி இலக்கை அடைய விடாம தடுக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது கேக்குறதுக்கே ரொம்ப முரண்பாடா இருக்கே. சந்தோஷத்தை தேடுறது எப்படி ஒரு தடையா மாற முடியும்? எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசலுக்கு எடுத்துக்கிட்ட மூல ஆதாரம் அந்த நம்பிக்கையை முற்றிலுமா உடைக்குது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய திறப்பா இருக்க போகுது. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ சாதாரண தத்துவ புத்தகம் இல்ல. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் எழுதின அருட்பெருஞ்சோதி அகவல். ஆமா. குறிப்பா அதுல இருக்கிற 508வது வரியிலிருந்து 511வது வரி வரைக்கும் தான் இன்னைக்கு நாம டீப்பா அலச போறோம். இது காத்துல எழுதப்பட்ட கவிதை கிடையாது. ஒரு மனுஷன் படிப்படியா எப்படி தன்னோட ஆன்மீக பரிணாமத்தோட உச்சியை அடையறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரகசிய வரைபடம். சொல்லப்போனா ஒரு துல்லியமான உளவியல் வரைபடம் கூட சொல்லலாம். உண்மைதான். இந்த வரைபடம் சொல்ற இறுதி இலக்கு மகிழ்ச்சி இல்ல. அது ஒரு முழுமையான நடுநிலைமை. அத நோக்கி பயணிக்கிறது தான் இந்த தேடலோட முக்கிய நோக்கம். மிகச்சிறப்பான ஒரு தொடக்கம் இது. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ரோட் மேப். அருள் அப்படிங்கிற ஒற்றைச் சொல் எப்படி முதல்ல வெளியிலிருந்து ஒரு வெளிச்சமா வருது, அப்புறம் அது நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி மனச மாத்துது, கடைசியா பிரபஞ்சத்தோட மையத்துல நம்மளை எப்படி ஒரு அசைக்க முடியாத நடுநிலையில நிறுத்துது அப்படிங்கறத ஒரு ஒவ்வொரு படியா பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பதிவு பண்ணிருக்காரு. எக்ஸாக்ட்லி. இது வெறும் தத்துவம் இல்ல, ஒரு மனிதன் தனக்குள்ள அனுபவிச்ச மாற்றங்களோட நேரடி பதிவு. சரி, அப்போ அந்த பயணத்தை நாமளும் தொடங்குவோம். அந்த பாடலோட முதல் வரியை நான் படிக்கிறேன். அருளொளி எய்தனை அருட்பெருஞ்சோதி, அருளமுதுண்டனை அருட்பெருஞ்சோதி, அருண்மதி வாழ்கவென்ற அருளிய சிவமே. இதுல அந்த ஆரம்பப்படியை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஆமா, அருளொளி அடைந்தனே, அதாவது அருளாகிய ஒளியை கண்டாய் அப்படின்னு சொல்றாரு. இது ஓரளவுக்கு எனக்கு புரியுது. ரொம்ப நாளா இருட்டறையில இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு. கரெக்ட், ஒரு பெரிய ரியலைசேஷன். ஆனா அதுக்கடுத்து அருளமுது உண்டனே அப்படின்னு சொல்றாரே, ஒளிய பாக்குறதோட நிப்பாட்டாம அத அமுதமா உண்டாய் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வெளிச்சத்தை எப்படிங்க உண்ண முடியும்? இது ஏன் வெறும் பார்வை அனுபவமா இல்லாம உள்ளிருக்கிற ஒரு அனுபவமா மாறுது? நீங்க கேட்ட இந்த கேள்விதான் இந்த முழு தத்துவத்துக்கும் ஒரு ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருட்டறையில இருக்கிறவனுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது ஒரு பெரிய திறப்பு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த ஒளி அவனுக்கு வழிய மட்டும்தான் காட்டும், அவனோட பசிய போக்காது இல்லையா? கண்டிப்பா போக்காது. ஒருத்தர் ரொம்ப பசியோட இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய விருந்தை கொண்டு வந்து வச்சா அவனுக்கு தற்காலிகமா ஒரு நம்பிக்கை வரும். ஆஹா, சாப்பாடு இருக்கு அப்படின்னு அவனோட கண்கள் பார்க்கும், மனம் குளரும். அதுதான் அருளொளி. ஓ, சாப்பாட்டை பாக்குறது அருளொளி. ஆமா. ஆனா அந்த உணவை அவன் வாயில போட்டு மென்று விழுங்கினா மட்டும்தான் அவனோட உடம்புல இருக்கிற செல்கள்லாம் உயிர் வாழும். இதுதான் அருளமுது உண்டனை அப்படிங்கறதோட உளவியல். அப்போ ஆன்மீகத்துல இது எப்படி பொருந்தும்? ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் ரொம்ப கருணையானது அப்படிங்கறத ஒரு தத்துவமா படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒளி. ஆனா அந்த கருணையை தன் ரத்தத்துல, தன் அன்றாட மூச்சுல ஒரு அனுபவமா உள்ளெடுக்கிறது தான் அமுதம். ஆஹா, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. தத்துவத்தை படிக்கிறது வெறும் ஒளி, அத வாழ்க்கையில செயல்முறையா அனுபவிக்கிறது அமுதம். நீங்க சொல்றத பார்த்தா இது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றம் மாதிரி தெரியுதே. நிச்சயமா. அந்த ரசாயன மாற்றத்தோட விளைவு தான் அதுக்கடுத்து வர்ற வார்த்தை. அமுதத்தை உண்ட பிறகு என்ன நடக்குது? அருண்மதி வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அருண்மடி? ஆமா, இது சாதாரணமான வார்த்தை இல்ல. மதி அப்படின்னா மனம் அல்லது அறிவு. நீங்க அருளமுதம் அப்படிங்கிற அந்த பேரருளை உட்செலுத்தின உடனே உங்களுடைய சாதாரண தர்க்க மனம், அதாவது லாஜிக்கல் மைண்ட், அருண்மதியா மாறுது. அதாவது அருளின் மனமா உருமாறுது. இல்ல, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். சாதாரண தர்க்க மனம் அருளின் மனமா மாறுது அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு நடைமுறை உதாரணமா இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு எப்படி விளக்குறது? நீங்களே சொல்லுங்க. ஒரு சாதாரண மனிதரோட மனம் எப்படி வேலை செய்யும்?
பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆபீஸ்ல முடிக்க வேண்டிய வேலை, குழந்தைங்களோட படிப்பு, கட்ட வேண்டிய இஎம்ஐ, இப்படி பலவிதமான பயங்கள், தேவைகள் இத சுத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். இதுதான் நம்ம சாதாரண மனம். இது எப்படி திடீர்னு அருண்மதியா மாறும், அந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் உங்க கேள்வி, சரியா? ஆமா, அது எப்படி திடீர்னு அப்டேட் ஆகும்? இது ரொம்ப அருமையான நடைமுறை கேள்வி. நம்மளோட சாதாரண மனம் எப்போவுமே ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிற அடிப்படையில தான் இயங்குது. அதாவது, எனக்கு அது கிடைக்கல, இது போயிருமோ அப்படிங்கிற பயம். இது ஒரு வகையான சர்வைவல் மோட். ஆமா, எப்பவும் ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க எப்போ அந்த பிறருளை முழுமையா உள்வாங்கிக்கிறீங்களோ, அதாவது அருளமுதம் அருந்துறீங்களோ, அப்போ உங்க மூளையோட ஆபரேட்டிங் சிஸ்டம் முற்றிலுமா அப்டேட் செய்யப்படுது. ஓ, சர்வைவல் மோட்ல இருந்து மாறுதா? ஆமா, பற்றாக்குறையில இயங்கின மனம் இப்போ எல்லாமே முழுமையா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவான தளத்துக்கு மாறுது. யார பார்த்தாலும் போட்டி, பொறாம அப்படின்னு இல்லாம எல்லார்கிட்டயும் கருணையும் அன்பும் காட்டக்கூடியதா அந்த மனம் விரிவடையுது. அந்த விரிவடைஞ்ச மனசத்தான் வள்ளலார் அருண்மதி அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த அருண்மதிய இறைவன், அதாவது சிவம் வாழ்த்துவதா அந்த வரியில வந்திருக்கா. கரெக்ட். அந்த மாற்றம்தான் சிவமே வாழ்த்துற அளவுக்கு உன்னதமான ஒரு நிலை. இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கு. மூளையோட ஆபரேட்டிங் சிஸ்டமே அப்டேட் ஆகுது. சரி, இப்போ மனம் மாறிடுச்சு, உள்ள எல்லாமே பிரகாசமா இருக்கு. இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? வெளி உலகத்தோட அந்த மனிதன் எப்படி தொடர்பு கொள்வான்? அதுதான் அடுத்த கட்டம். ஆனா அடுத்த வரிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருக்கு. அருநிலை பெற்றனை, அருள்வடி உற்றனை, அருளரஸ் எற்றுகென்று அருட்பெருஞ்சோதி. இதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. ஏன்? இதுல உங்களுக்கு என்ன முரண்பாடு தெரியுது? அமைதியா ஒரு மலையில போய் உட்காந்துக்கிறது, இல்லனா யாருக்கிட்டயும் எந்த வம்பு தும்புக்கும் போகாம ஒதுங்கி வாழ்றது அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பொதுவான பார்வைதான். ஆனா இங்க வள்ளலார் அரசாட்சி செய் அப்படின்னு சொல்றாரு. அரசாட்சி அப்படின்னாலே அதிகாரம், கட்டுப்பாடு, ஈகோ, மத்தவங்கள அடக்கி ஆள்றது அப்படின்னு தான் அர்த்தம். தூய்மையான கருணைக்கும் இந்த ஈகோ கலந்த அரசாட்சிக்கும் எப்படிங்க சம்பந்தம் இருக்க முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா நீங்க அரசாட்சி அப்படிங்கிற வார்த்தைய ஒரு அரசியல் பார்வையில ஈகோவோட அடிப்படையில அணுகுறீங்க. அப்ப வள்ளலார் சொல்றது வேறயா? கண்டிப்பா. வள்ளலார் குறிப்பிட்ட அருளரசு அப்படிங்கிறது முற்றிலும் வேறானது. இதை எப்படி புரிஞ்சுக்கோங்க? ஒரு மனிதன் அருண்மதி பெற்ற பிறகு அவனுடைய இருப்பே, அதாவது அவனோட எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு அருண்நிலையா மாறிடுது. ஓ, ஸ்டேட் ஆஃப் கிரேஸ். ஆமா, அவனது உடலே அருள் வடிவமா மாறிடுது. இப்போ ஒரு இருட்டான அறைக்குள்ள ஒரு தீபத்தை கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த தீபம் அந்த இருட்ட ஆதிக்கம் பண்ணியா விரட்டுது. இல்ல, தீபம் இருந்தாலே இருட்டு போயிடும். கரெக்ட். அதோட இருப்பே அந்த அறைய ஒளியால ஆட்சி செய்து இல்லையா? அது போலதான் இந்த அருளரசும். இது தத்துவார்த்தமா கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருத்துறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம நேயர் ஒருத்தர் இப்போ இத கார்ல கேட்டுக்கிட்டே வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. சரி. ஏதோ ஒரு நபர் திடீர்னு அவர் காரை முன்னாடி கொண்டு வந்து வளைக்கிறாரு. நம்ம நேயருக்கு கோபம் தலைக்கேறுது. பெரிய டிராஃபிக். அங்க போய் எப்படிங்க அவர் அருள் அரசு செய்ய முடியும்? ரொம்ப சிறப்பான உதாரணம் இது. சாதாரணமா அந்த இடத்துல நாம என்ன பண்ணுவோம்? கோபத்துல ஹார்ன் அடிப்போம், திட்டுவோம். அதாவது வெளியில நடந்த ஒரு நிகழ்வு, அந்த நபர் காரை வளைச்சது நம்ம உள்ளே இருக்கிற மனநிலையை ஆட்சி செய்யுது. ஆமா, நாம தான் ரியாக்ட் பண்றோமே. நான் தானே அங்க அடிமை. வெளியில நடக்கிற விஷயங்கள் நம்ம உணர்ச்சிகளை தீர்மானிக்குது. ஆனா அருளரசு இயற்றுபவன் அப்படி இருக்க மாட்டான். அவனுக்குள்ள கருணையும் அமைதியும் நிரம்பி இருக்கிறதுனால வெளியில நடக்கிற எந்த சலனமும் அவனை பாதிக்காது. அப்போ அவன் கோபப்பட மாட்டானா? இல்ல, அவன் அந்த இடத்துல ஒரு புன்னகையோட அந்த சூழலோட பதற்றத்தை தான் அமைதியால தணிக்கிறான். அதாவது தான் அகத்தையும் புறத்தையும் தான் அன்பால தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். ஓ, மத்தவங்கள அதிகாரத்தால ஆள்றது அரசாட்சி இல்ல. கண்டிப்பா இல்ல. தான் சூழலோட உணர்ச்சிகரமான தட்பவெப்பு நிலைய, அதாவது அந்த எமோஷனல் வெதரை தான் கருணையால தீர்மானிக்கிறது தான் உண்மையான அருளரசு. அருமை. வெளியில இருந்து வர்ற நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு அடிமையாகாம உள்ளே இருந்து வர்ற கருணையால அந்த சூழலையே மாத்துறது. இது அதிகாரத்தோட ஆட்சி இல்ல, பொறுப்போட ஆட்சி, கருணையோட ஆட்சி. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இப்படி உலகை ஆட்சி செய்யற ஒரு மனிதனோட பயணம் அடுத்து எங்க போகுது? அடுத்த வரிகளை படிக்கும்போது பாத்தீங்கன்னா, கேமராவோட லென்ஸ் திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான உலகத்திலிருந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் அளவிலான உள்ளக பயணத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி தோணுது. ஆமா,
வெளிப்பார்வையிலிருந்து மீண்டும் ஒரு ஆழமான அந்தரங்க பயணத்துக்கு இந்த கவிதை திரும்புது. அந்த வரிகளை வாசிங்க. உள்ளகத் தமர்ந்தனது உயிரில் கலந்தருள் வள்ளல் சிற்றம்பலம் வளர் சிவப்பதியே. இது ரொம்ப நுட்பமான வரிகள். வெளியில இருந்த ஒளி அமுதமா மாறி மனமா விரிஞ்சு உடனாகி உலகை ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மீண்டும் இதயத்தோட மிக ஆழத்துக்கு உள்ளகத்துக்கு வந்து அமருது. வெறும் உடலோடும் மனதோடும் நிக்காம உயிரில் கலந்தருள் அப்படின்னு சொல்றாரு. உயிருடன் இரண்டர கலக்கிறது. ஆனா இதுல எனக்கு புரியாத வார்த்தை என்னன்னா, சிற்றம்பலம் அப்புறம் வளர் சிவப்பதி. இதுன்னு சிற்றம்பலம் ஏதோ கோவில் பேர் மாதிரி இருக்கே. ஆமா, கோவில் பேரு தான். ஆனா அதோட உண்மையான தத்துவ அர்த்தம் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கு. சிற்றம்பலம் அப்படின்னா சிறிய வெளி இல்லனா நுட்பமான அக ஆகாயம் அப்படின்னு பொருள். ஓ, அப்போ அது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயமா? கண்டிப்பா. இந்த இடத்துல தான் நீங்க அந்த மெக்கானிசத்தை ரொம்ப உற்று பார்க்கணும். அருட்பெருஞ்சோதி உங்களுடைய உயிருக்குள்ள ஏதோ வெளியிலிருந்து வர்ற பொருளா கலக்கல. அது உங்களுக்கே உரிய ஒரு மிக சிறிய உள்வெளியில அந்த சிற்றம்பலத்துல ஊடுருவுது. சரி, அது ஊடுருவுது. ஆனா அடுத்து வளர்ச்சிவப்பதி அப்படின்னு ஏன் சொல்றாரு? வளர் அப்படின்னா வளருகின்ற அப்படின்னு தானே அர்த்தம். ஆமா, இறைத்தன்மை அல்லது சிவம் அப்படிங்கிறது முழுமையான ஒண்ணாச்சே. அது எப்படிங்க வளரும்? ஒரு முழுமையான பொருள் இன்னொரு முழுமையான பொருளா தானே இருக்க முடியும். இங்கதான் வள்ளலாரோட தரிசனம் தனித்து நிக்குது. இறைத்தன்மை அப்படிங்கிறது உங்க உயிருக்குள்ள தூக்கி எறியப்படுற ஒரு கல்லு கிடையாது. கல்லு அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. ம் ஆனா அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி. அது சிற்றம்பலம் அப்படிங்கிற உங்க உள்மன மண்ணுல விழுந்து உங்களோட உயிருடன் கலந்து வேர்விடுது. ஓ, ஒரு விதை மரமா வளர்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. நீங்க எந்த அளவுக்கு கருணைய வெளி உலகத்துல காட்டுறீங்களோ, அதாவது அருளரசு செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை ஒரு மாபெரும் மரமா தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அதான் வளர்ச்சிவப்பதி. இது ஒரு நிலையான பொருள் இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி, ஒரு டைனமிக் ப்ராசஸ். அட, எவ்வளவு ஆழமான சிந்தனை இது. கருணை காட்ட காட்ட உள்ளே இறைத்தன்மை வளர்ந்துகிட்டே இருக்கும். இது ஒரு முடிவற்ற பயணம் மாதிரி தெரியுதே. சரி, அப்போ இந்த பயணத்தோட இறுதி இலக்கு தான் என்ன? அதை நோக்கி தான் நாம இப்ப நகர போறோம். ஆமா, அந்த இறுதி வரிகள் ரொம்ப முக்கியம். அந்த வரிகள் இதுதான்: நிகரிலா வீண்ப அருட்பெருஞ்சோதி, நிலைநடு வைத்தனை அருட்பெருஞ்சோதி, தகவோடு காக்கும் தனிச்சிவபதியே. இந்த வரிகளை நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய உளவியல் சூட்சுமம் மறைஞ்சிருக்கு. அந்த சூட்சுமத்தை நான் கண்டிப்பா கேட்க விரும்புறேன். ஏன்னா இந்த வரிகள்ல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. நிகரிலா இன்பம், அதாவது இணையற்ற ஈடு இணையற்ற பேரின்பம், இத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மனிதன் தன் உயிருக்குள்ள இறைத்தன்மை வளரும்போது உச்சகட்ட மகிழ்ச்சியை அடைவான் அப்படிங்கிறது தர்க்கரீதியா சரிதான். ஆனா அதற்கடுத்த வரியில நிலை நடுவைத்தனை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னை ஒரு நடுநிலையில வச்சாய் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படிங்க சாத்தியம்? ஏன் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் உச்சகட்ட இன்பத்துல நிகரிலா இன்பத்துல இருந்தா அவன் துள்ளி குதிக்கணும், ரொம்ப உணர்ச்சி வசப்படணும். ஆனா நடுநிலை அப்படிங்கிறது எந்த பக்கமும் சாயாத ஒரு அமைதியான நிலையாச்சே. ஆமா, இது எப்படின்னா, சர்க்கஸ்ல ஒரு மெல்லிய கயித்து மேல நடக்கிறவங்க வலது பக்கமும் சாயாம இடது பக்கமும் சாயாம பயந்து போய் மிக கவனமா கையில ஒரு குச்சியோட நடுவுல பேலன்ஸ் பண்ணி நடப்பாங்களே, அந்த மாதிரியா ஆன்மீக உச்சத்துல எல்லாவற்றையும் அடைஞ்ச பிறகு இந்த நடுநிலைமை ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? ஏன் ஒருத்தர் நடுநிலையில தவிக்கணும்? நீங்க கொண்டு வந்த அந்த சர்க்கஸ் கயிற்றின் மேல நடக்கிற ஒரு ஒப்பீடு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா சொல்லப்போனா அதுவே ஒரு தப்பான புரிதலையும் உருவாக்குது. அப்படியா? ஏன்? சர்க்கஸ்ல கயிற்றின் மீது நடக்கிறவர் நடுநிலையில இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவர் எப்படி இருக்காரு? ஒவ்வொரு நொடியும் கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற தீவிரமான பயத்தோட வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த சமநிலையை உருவாக்க முயற்சி செய்யறாரு. ஆமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாரு. அது பதற்றம் நிறைந்த நடுநிலை, ஸ்ட்ரெஸ்டு நியூட்ராலிட்டி. அது ஆன்மீகம் கிடையாது. அப்படி என்றால் வள்ளலார் சொல்ற இந்த நிலைநடு எதை குறிக்குது? கயிற்றின் மீது நடுக்கிறவருக்கு பதிலா ஒரு பிரம்மாண்டமான கப்பல்ல உள்ள கைரோஸ்கோப் இயந்திரத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கைரோஸ்கோப்? ஆமா, வெளியில கடல்ல எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் அலைகள் கப்பலை 30 டிகிரி 40 டிகிரின்னு இங்கும் அங்கும் தூக்கி வீசினாலும் அந்த கப்பலோட மையத்துல உள்ள கைரோஸ்கோப் மட்டும் எந்தவித பதற்றமும் இல்லாம மிக அமைதியா துல்லியமா தட்டையா சமநிலையில நிற்கும். ஓ, அது ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆயிடும். கரெக்ட். அது சமநிலையில நிக்கிறதுக்காக எந்த சிரமத்தையும் எடுத்துக்கிறனே இல்ல. அதோட இயல்பே அதுதான்.
ஆஹா, இந்த ஒப்பீடு ரொம்ப துல்லியமா இருக்கு. அதாவது புயலை எதிர்த்து போராட வேண்டியதில்ல. சரியா பிடிச்சிங்க. நம்மளோட சாதாரண இன்பம் துன்பம் எல்லாமே கடல் அலைகள் மாதிரி தான். ஒரு நாள் பெரிய லாபம் வரும்போது உச்சகட்ட இன்பத்துல துள்ளுவோம். அடுத்த நாள் சின்ன நஷ்டம் வந்தா அதலபாதலத்துக்கு போயிடுவோம். ஆமா, இந்த உணர்ச்சி ஊசலாட்டங்கள்ல தான் நம்ம வாழ்நாள் முழுசும் கழியுது. ஆனா அருட்பெருஞ்சோதி வழங்குற நிகரலா இன்பம் அப்படிங்கிறது இந்த ஊசலாட்டங்களுக்கு அப்பாற்பட்டது. அது உங்களை அந்த கைரோஸ்கோப் மாதிரி தன்னிச்சையா ஒரு நடுநிலையில நிறுத்துது. உங்களை அறியாமலேயே எந்த முயற்சியும் இல்லாம ஒரு பிரம்மாண்டமான சமநிலை உங்களுக்குள்ள உருவாகுது. வாவ்! அதுதான் நிலைநொடு வைத்தனை. வெற்றி வந்தாலும் சரி, வீழ்ச்சி வந்தாலும் சரி, அந்த நிலைநொடுவுல எந்த சலனமும் இருக்காது. இது உண்மையாவே ஒரு பெரிய தெரப்பு தான். நான் சர்க்கஸ் கைத்துல நடக்கிற பதற்றத்தை நினைச்சேன். ஆனா இது புயலோட மையத்துல இருக்கிற அமைதி. ஐ ஆஃப் தி ஸ்டார்ம். சரி, அந்த இறுதி வரிக்கு வருவோம். தகவொடு காக்கும் தனிச்சிவப்பதியே. நடுநிலையில நிக்கிறவன இறைவன் தகவோடு காப்பான் அப்படின்னு சொல்றாரு. தகவோடு அப்படின்னா என்ன? தகவு அப்படின்னா மிக சரியான தகுதியோடு, அறத்தோடு, எந்த பாரபட்சமும் இல்லாம பாதுகாக்கும் தர்மம். நீங்க எப்போ ஈகோ இல்லாம, உணர்ச்சிகளோட ஊசலாட்டத்துல சிக்காம, ஒரு தூய கருணையோடு, அதாவது அருள் அரசு செஞ்சுக்கிட்டு நடுநிலையில நிக்கிறீங்களோ. ம். ஆமா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. நேர்களே, இன்னைக்கு நாம எவ்ளோ தூரம் பயணிச்சிருக்கோம் அப்படிங்கறத சற்று திரும்பி பாருங்க. வெளியில ஒரு தத்துவார்த்த ஒளியா ஆரம்பிக்கிறது அருளொளி. அதுக்கப்புறம் அது உயிரோட பசிய தீர்க்கும் உணவா மாறுறது அருளமுது. அந்த அமுதம் நம்ம மூளையோட சர்வைவல் மோட மாத்தி அத ஒரு தூய கருணையோட மனமா அப்டேட் செய்யறது அருண்மதி. கரெக்ட். பின்னர் வெளியில எந்த பதற்றம் வந்தாலும் நம்ம உள் அமைதியால அந்த சூழலையே ஆட்சி செய்யறது அருளரசு. அதன்பின் அந்த ஒளி நம்ம உயிர்க்குள்ள ஒரு விதையா விழுந்து மெல்ல மெல்ல மரமா விரிவடைறது வளசிவப்பதி. இறுதியா ஒரு கப்பலோட கைரோஸ்கோப் மாதிரி எந்த புயல்லையும் அசையாத ஒரு அசாத்தியமான நடுநிலையில நம்மள நிறுத்தி ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நம்மள பாதுகாக்கிறது. இது அறிவியலை மிஞ்சின ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எதையும் துறக்க சொல்ற தத்துவம் இல்ல. உலகத்தோட இரு, அன்பால ஆட்சி செய், உயிர்க்குள்ள வளர்த்துக்கோ அப்படின்னு ஒரு முழுமையான வாழ்க்கையை கொண்டாடுற தத்துவம் இது. 100க்கு 100 உண்மை. சரி நேயர்களே, இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான சற்று ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தினமும் ஒரு புயலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது ஆபீஸ்ல வர நெருக்கடியா இருக்கலாம், தொழில்ல ஏற்படுற ஏற்ற இறக்கங்களா இருக்கலாம், இல்லனா குடும்பத்துல உள்ள உறவு சிக்கல்களா கூட இருக்கலாம். அந்த நேரங்கள்லாம் நாம சர்க்கஸ் கயித்துல நடக்கிற ஒரு மாதிரி பயந்து பயந்து தான் சமநிலையை தேடுறோம். ஆமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். ஆனா இந்த தத்துவ படிக்கட்டுகள் உங்களுக்கு சொல்ற இந்த நிலைநடு அப்படிங்கிற கைரோஸ்கோப் தத்துவத்தை சற்று சிந்திச்சு பாருங்க. நாளைய தினம் உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய உணர்ச்சி புயல் வீசினாலும் உங்க உள்ளே அந்த அருண்மதி அமர்ந்திருந்தா வெளியில இருந்து வர்ற எந்த அழுத்தமும் உங்களை அசைக்க முடியாம போனா அந்த ஈடு இணையாத நடுநிலைமை உங்க அன்றாட வாழ்க்கையை எவ்வளவு எளிதாக்கும். ம், ரொம்ப அழகான கேள்வி இது. கோபமோ பதற்றமோ இல்லாம கருணைய மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு சூழலை உங்களால ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு சுதந்திரமானதா இருக்கும். இது சற்று ஆழமா உங்க சொந்த வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிற்றம்பலம் விரிவடையட்டும். இந்த சிந்தனையோட உங்களுடைய சொந்த தேடலுக்குள்ள வழி அனுப்பி வச்சு இந்த ஆழமான உரையாடலை நாங்க நிறைவு செய்றோம்.